ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நாம் ட்ரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளுக்கும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜிம்முக்கு போக முடியாம வேலை சுமையினால் அல்லது போதிய நேரம் இல்லாததால் அல்லது கூச்சப்படும் ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஜிம்மில் சேராமல் வீட்டில் இருந்தவரை எப்படி உடல் எடையை குறைப்பதை பற்றி பார்ப்போம். ஓகே, உடல் பயிற்சினா நம்ம ஒண்ணு பயந்துக்க வேணாம். இந்த ஜிம்முக்கு போறது, ட்ரெட்மில்ல ஓடுறது எல்லாரும் அப்படிதான் யோசிக்கிறாங்க. ஆனா அது கிடையாது. 15 நிமிடத்திலிருந்து 20 நிமிடம் ரிஸ்க் வாக்கிங், அதாவது வேகமாக நடந்தல் அல்லது வேகமாக ஓடுதல். அது பண்ணாலே பல நன்மைகள் நம் உடலுக்கு இருக்கு. 20 நிமிட வேக நடை, அதாவது ரிஸ்க் வாக்கிங் நடந்தாலே இரத்த ஓட்டம் 40% அதிகரிக்கிறது, மூளையின் திறன் 60% அதிகரிக்கிறது. அடுத்து உடல் பருமனை குறைக்கிறது, இரத்த அழுத்தத்தை சீராக பார்த்து கொள்கிறது. அடுத்து இரண்டாவது பயிற்சி, அந்த காலத்தில் இருந்து இந்த காலத்து வரை சில பேர் வேகப்படுத்தும் சைக்கிள் ஓட்டுதல் பற்றி பார்ப்போம். நம் முன்னோர்கள் செய்யும் ஒரு வேளையில் உடல் உழைப்பு அதிகமாக இருந்தது. இந்த காலத்தில் இளைஞர்கள் மத்தியில் கார் பைக் அதிகமாகிட்டே வருது. அதுக்கு முன்னாடி நம்மளாம் நடந்து போனோம், சைக்கிள்ல போனோம், அப்பெல்லாம் நடக்க முடிஞ்சது. இப்போ பைக் வந்த பிறகு பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் நடக்கவே கஷ்டமாகுது. டெய்லி 30 நிமிஷம் சைக்கிள் ஓட்டினாவே நல்லது. இதுல என்னென்ன நன்மை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டெய்லி 30 நிமிடம் சைக்கிள் ஓட்டும் பொழுது உடம்பில் சேகரிக்கப்பட்ட குளுக்கோஸுகள் எரிக்கப்படுகிறது. 30 நிமிடத்துக்கு மேல் செஞ்சீங்கன்னா உங்கள் உடல் பருமன் குறைக்கப்படுகிறது, அதாவது உடலில் உள்ள கொழுப்புகள் கரைக்கப்படுகிறது. சைக்கிள் ஓட்டும் பொழுது உடம்பில் உள்ள அனைத்து பகுதிகளும் வேலை செய்யப்படுகிறது. இதனால் உடம்பில் உள்ள எலும்புகள் வலுவடைகிறது. இந்த சைக்கிளிங் ஓட்டுறதுனால நமக்கு புற்றுநோய், சக்கரை வியாதி, இரத்த கொதிப்பு இதெல்லாம் தவிர்க்கப்படுகிறது. இந்த சைக்கிள் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், ப்ரெஸ் பண்ணி வாங்கிக்கிங்க. அமேசான்லாம் கிடைக்குது, ஃப்ளிப்கார்ட்லையும் கிடைக்குது. நீங்க இந்த சேனலுக்கு உதவி பண்றேன்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற லிங்கை ப்ரெஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். அடுத்த உடல் பயிற்சி என்ன பார்க்க போறோம்னா ஸ்கிப்பிங். அதாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பள்ளி பருவத்துல நம்ம பார்த்திருப்போம். ஸ்கிப்பிங் பயிற்சி மூலம் கிடைக்கும் நன்மைகள் ஏராளம். நம் ஸ்கிப்பிங் பயிற்சி ஈடுபடும் பொழுது நம் உடலில் உள்ள எல்லா தசைகளும் செயல்படுகிறது. ஆய்வின் படி 10 நிமிடம் ஸ்கிப்பிங் செய்தால் 8 மைல் தூரம் ஓடுவதற்கு சமானம். தினமும் 30 நிமிடம் ஸ்கிப்பிங் செய்தால் 500 கலோரிகள் குறைந்து உடல் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள முடியும். மற்றும் ஸ்கிப்பிங் பயிற்சியானது நம் இதயம் மற்றும் நுரையீரல் வலுவூட்டுகிறது மற்றும் நுரையீரல் மற்றும் இதயம் சம்பந்தமான நோய்களை அண்டவிடாமல் பாதுகாக்கிறது. ஸ்கிப்பிங் பயிற்சியானது நம் மூளையையும் குறுமையாக வைத்துக் கொள்ளப்படுகிறது. நம் ஸ்கிப்பிங் பயிற்சி ஈடுபடும் பொழுது ஸ்கிப்பிங் பயிற்சி நீண்ட நேரம் நம் காலில் படாதவாறு நீண்ட நேரம் முற்படுகிறோம். இப்படி முற்படும் பொழுது நம் கை, கால், கண் இவைகளுக்கு இடையே மூளையின் கவனம் அதிகரிக்கிறது. நம் தொடர்ச்சியாக ஸ்கிப்பிங் செய்து வந்தால் குறிப்பிட்ட வேலையை அதிக நேரத்தில் கவனம் செலுத்த முடியும். ஓகே வியூவர்ஸ், இந்த ஸ்கிப்பிங் ரோப் மற்றும் சைக்கிள் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், பிரஸ் பண்ணி வாங்கிக்கங்க. இந்த சேனலுக்கு நீங்க ஹெல்ப் பண்றேன்னு நினைச்சீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கங்க. அமேசான் மற்றும் ஃபிளிப்கார்ட்ல இந்த லிங்க் அவைலபிளா இருக்கு, போய் வாங்கிக்கங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாம் ட்ரை சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் கிடைக்கும். உங்கள் இடத்துல இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன். நன்றி, வணக்கம், சைன் அவுட்.